வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சென்னை பிரஸ் சென்டர், அப்புறம் சென்னை பிரஸ் சென்டரில் நாங்கள் நடத்தக்கூடிய சரணா ட்ரஸ்ட் அறக்கட்டளை மூலமாக எங்கள் உற்சவ்னு வருஷம் ஒரு தடவை நடத்துவோம். இந்த தடவை எங்கள் உற்சவ்னு பேஷண்ட்ஸ் ட்ரீட்டட் பயாஸ் அவங்களெல்லாம் ஒரு செலிப்ரேஷன் தான். இன்றைக்கி எல்லாம் நல்லாயிருக்கும், ரிகவர் ஆகிட்டு நல்லாயிருக்கும், அப்புறம் மேலும் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக எல்லாம் வர வச்சு இன்றைக்கி ஒரு செலிப்ரேட்டரி மூடு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட் ஏரியா. அப்படி பார்த்திங்கன்னா இப்போது டாக்டர் ஷீலா நம்பியார் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லைஃப் ஸ்டைல் மெடிசன். அவங்க அடுத்து திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கிறதுக்காக அவங்களும், டாக்டர் பிரகாஷ் ஹூஸ் அன் இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு இன்சூரன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அவரோட சஜஷன்ஸ். டாக்டர் வெங்கட் ராமகிருஷ்ணன், அவர் பிளாஸ்டிக் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜன்ஸ். ஸோ இப்போ ப்ரெஸ்ட் எடுத்துட்டா ப்ரெஸ்ட்டை திருப்பி எப்படி உருவாக்கி கான்ஃபிடெண்ட்டாக ஒரு செல்ஃப் எஸ்டீமோடு நம்ம லைஃப்பை நல்ல விதமாக லீட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வாலண்டியர்ஸ் அண்ட் ஆர் டீம் டுகெதர் புட் டுகெதர் திஸ் இவெண்ட். இன்றைக்கி அது இப்போ அது நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் நிறைய பேருக்கு இதில் நிறைய புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், அப்புறம் நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும். அவங்க போய் நாளைக்கு 10 பேர்கிட்ட பேசும்போது இதை பற்றி நான் பிரஸ்ட் கேன்சர் ரிலேட்டட் ப்ரிவென்ஷன் பற்றி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி, அப்படி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் அப்படியே வர 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 நமக்கு மற்ற பெண்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதுதான் தட் மெயின் இன்டென்ஷன் ஆஃப் டுடேஸ் இவெண்ட். ஸ்டெம் செல் இதுவரைக்கும் அது மாதிரி ஸ்டெம் செல்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் இதுவரைக்கும் அது we are far away from that kind of research. அவங்க கற்றுக்கிட்டதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அதில் வருஷத்துக்கு ஒரு தரம் பெருசாக இந்த மாதிரி எங்கள் உற்சவ்னு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் யூனிக்காக கொஞ்சம் டாபிக்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் இந்த தரம் டாக்டர் ஷீலா நம்பியார் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியறது. சும்மா பேஷண்ட் டேபிளில் உட்காந்து டயக்னோசிஸ் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேள்வியே என்ன கேட்பாங்க, எல்லாம் சொல்லி முடித்து வெளில போகும்போது என்ன டயட் கொடுக்கலாம் டாக்டர்னு. ஸோ சம்வேர் நம்ம மைண்டில் டயட்டு ஃபுட்டுக்கும் வியாதிக்கும் சம்மந்தப்படுத்துகிறோம். வியாதி காரணமாகறதுக்கும் சரி, வியாதிக்கு வைத்தியமும் சரி, ஃபுட்டை சம்மந்தப்படுத்துகிறோம். ஸோ அதில் நிறைய ஃபுட்டு, எக்ஸசைஸ், ஸ்லீப்பு, ரெஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை பற்றி நிறையா எடுத்து சொல்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் கேன்சர்னால என்ன வியாதினால இன்றைக்கி எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஸோ நிறைய அதுக்கு செலவு செய்யறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதில் இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அந்த சேலஞ்சஸ் இருக்குது. செக்யூரிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, இமோஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஃபினான்சியல் செக்யூரிட்டின்னு 3 தினசாக சொல்லலாம். ஐயோ ஒருவேளை கேன்சராக இருக்குமோன்னு தோணினா கூட அவங்க பெருசு பண்ண மாட்டாங்க. யார் நிஜமாகவே பொருளாதாரத்தில் அடித்தட்டில் இருக்கிற மக்கள், அவர் இன்சூரன்ஸ் இருக்காது, பெருசாக இன்கம் இருக்காது, 1008 பிரச்சனை இருக்கும். ஐயோ இப்படி போனோம்னா என்னது ஊர்கிட்ட செலவாகும், நம்மளால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு தோணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சரணா அறக்கட்டளைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் இப்போ எங்களோட பேஷண்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட வந்துருப்பாங்கன்னா எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஹோல்சம் முழுமையான ட்ரீட்மெண்ட், உடம்பு வியாதிக்கு மாத்திரம் வைத்தியம் பண்ணாமல் அவங்க மனோநிலை, அவங்களோட மற்ற இமோஷனல் இது எல்லாத்துக்கும் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதனால அவங்க ஆரம்பிச்சது தான் இந்த சரணா அறக்கட்டளை. எல்லாம் நாங்கள் மோட்டிவ்ஸ் இருக்கோம் எங்கள் கிளினிக்கில். யார் வேணாலும் அவங்களால முடிஞ்சதை அந்த கொடுக்கலாம். அதுக்கு அதில் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை கொடுக்கணும்னு தோணும் நமக்கு. அதை வச்சுக்கிட்டு அந்த பொருளாதார அடிப்படையில் எங்களோட பயத்தை நிவாரணம் பண்ணி அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும், சார்ஜ் வாங்காமல் வைத்தியம் பண்ணணும், மினிமம் மருந்து சிலது ஏதோ எல்லாம் அதுக்காக பண்ணுறாங்க அவங்க. அது ரொம்ப உயர்ந்த விஷயம் அது. No, another thing about Sharana Trust is the research part. Like wherever you go, you want to see a doctor who is up to date. So in Sharana, they are all the time. Not only treatment, it's also for the research. So that is another thing, and they even have they collect the tumors also. They do the research within this thing. They have the up to date, the latest equipment.
So everything, all of that comes under Sharana, and the research as well as the treatment of the underprivileged. So they, like Dr. Selvi does not take her fee for the operation. Other doctors also waive their fee. It reaches the lowest Right rung, to the bottom. the widest. எவ்வளோ தூரம் அகலமாகவும் ஆழ்ந்து அகன்று அவங்களோட சர்வீஸ் ரீச் பண்ணுறதுக்காக என்ன வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சரணா அறக்கட்டளை. And awareness also. கான்டாக்ட் நம்பர் கீழே நான் கார்டு கொடுக்க சொல்லுவேன். அதே சென்னை பிரசிடென்ட் அதே அட்ரஸில் தான் அதே அட்ரஸ். சாரிங்க, ஓவரால் நம்பர்ஸ் சொல்கிறீங்களா? Sharana. So இப்போ க்ளோஸ் டு 150 பேஷண்ட்ஸ் ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணி அப்புறம் நிறைய பேருக்கு இந்த மெடிசின் சப்போர்ட், இந்த கீமோதெரப்பி எல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது இல்லையா. அப்புறம் வி ஆல்சோ ஒர்க் இன் டேண்டம் வித் another கேன்சர் சிஆர்ஆர்டி ட்ரஸ்ட்னு டாக்டர் ரமணன் நடத்துகிறார். வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ்ன்னு இருக்குது தரமணி, அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் எங்களோட அந்த அண்டர் ப்ரிவிலேஜ் சைடில் வரக்கூடிய அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் கீமோதெரப்பிக்கு அங்கே அனுப்பிப்போம். அவங்க அதில் வந்து என்ன இதுன்னா அவங்களுக்கு இந்த மருந்தை மாற்றியோ இல்லை சர்ஜரி வேறு மாதிரியோ இல்லை எனி ஃபெசிலிட்டியை குறைச்சோ கொடுக்கறதில்ல. பே பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணி யூஸ் பண்ணுறோமோ அதே தான் அவங்களுக்கும் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி ரேடியோ தெரப்பிக்கு அரேஞ்ச் பண்ணுறோம். அதில் வந்து எங்களோட டீமில் டாக்டர் சுபத்ரான்னு இருக்காங்க. அவங்க 2-3 ஹாஸ்பிட்டல்ஸில் விசிட் பண்ணும்போது அந்த சீஃப் மினிஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி அதில் ஃப்ரீயாகவே வந்துடுறது. அதுக்கும் சில பேருக்கு கார்டு இல்லை, பட் 2 கட்டானா மாட்டிக்கிறாங்கல்ல. கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, பட் அதே சமயம் ரொம்ப முடியலன்னா ஓமந்தூரா இருக்கு ரேடியேஷனுக்கு மாத்திரம் அங்கே வந்து 25,000 சார்ஜ் பண்ணுறாங்க ஃபார் பிரெஸ்ட் ரேடியோ தெரப்பி. அதை யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எல்லாம் ஒரு டீம் ஒர்க் தான். ஏதாவது ஒருத்தர் இப்போ நான் வந்து சர்ஜரி ரிலேட்டடாக டயக்னோசிஸ் ரிலேட்டடாக என்ன அசிஸ்டன்ஸ் பண்ணுமோ நாங்கள் பண்ணிவிட்டு ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ ஆல் திங்க் அலைக் ஒர்க் அலைக் அவங்களோட நெட்வொர்க் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணி அப்புறம் ஃபாலோ அப். அதில் இவங்க மகத்தான ரோல். இன்றைக்கி அந்த ஒரு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நான் 40-50 பேர் பார்க்கும்போது ஒரு பேஷண்ட் கிட்ட 5 நிமிஷம் தான் நான் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு டைம் கன்சல்டேஷன் வரும்போது ஒரு ஷாக்கில் இருப்பாங்க. நம்ம கேன்சர்னு சொன்னது அந்த கேன்சர் வார்த்தை மாத்திரம் தான் ஞாபகம் இருக்கும், மிச்சது எதுவுமே மறந்து போயிடும். இட்ஸ் அ ப்ரூவன் ஃபேக்ட் பை ஸ்டடீஸ். 70% of information what you tell them at the time of diagnosis goes out of their head. வெளில போகிறதுக்கு முன்னாடியே ரெஜிஸ்டரே ஆகாது, வெளில போகும்போதே மறந்துடுவாங்க, இல்லை ரெஜிஸ்டரே ஆகாது. ஏன்னா எனக்கு சொல்லி பழக்கம் என்னவோ சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்கிறேன். அவங்க கேட்குறவங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் கஷ்டமாக இருக்கும், புரியாது. அங்கே தான் இவங்க தே ஹாவ் another room பக்கத்தில் உட்காந்து நிறைய நேரம் பாவம் எங்கள் இடத்துல இடம் கூட ஒழுங்காக கிடைக்காது, பாவம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு இங்கே பேஷண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இவங்களும் அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து அங்கே உட்காந்து நாங்கள் சொல்லி முடிச்ச அப்புறம் கூட்டிகிட்டு போய் 1/2 மணி நேரம் ஆனாலும் சரி 1 மணி நேரம் ஆனாலும் சரி எங்ககிட்ட கேட்க முடியாத கேள்வியெல்லாம் அவங்கக்கிட்ட கேட்பாங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ டாக்டர் வந்து அவங்க ஒரு டாக்டர் இருக்காங்க, டாக்டர்கிட்ட போய் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வைத்தியம் பார்த்தா அந்த நம்பிக்கை இருக்கும். எங்கிட்டயோ இல்லை நந்தித்தேட்டேருந்து எனக்கு 1982 பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி 1982 ஐ எம் டாக்கிங் அபவுட். ஓகே, நான் வந்து அவங்ககிட்ட நீ பயப்படாதே, உனக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்தால் நீ மனசை தைரியமாக வச்சுக்கோ, நீ இதுலேருந்து மீண்டு வரலாம், என்ன பாரு, நான் இன்னைக்கு நல்லா இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். என் வாயிலேன்னு வந்தா ஐயோ இந்த அம்மாவுக்கு அப்போ வந்ததா, அப்போ என்ன வயசு, எனக்கு 32 வயசு, இன்றைக்கி 80 வயசு, நான் நன்னா தான் இருக்கேன். நீங்கள் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து மீண்டு வரலாங்கிற தைரியத்தை எங்களாலெல்லாம் கொடுக்க முடியும். அவங்க கொடுக்குற தைரியம் இன்சூரன்ஸ் கம்பெனியே வந்து பணம் கொடுப்பாங்க அந்த மாதிரி. நான்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேச நான் கையை நீட்டி சத்தியமே வாங்கிப்பேன், நீ இதுலேருந்து மீண்டு வந்துடுவேம்மா. எனக்கு 80 வயசாக இருக்குது, நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு என்னோட காலம் முடிஞ்சிருச்சுன்னா என்னோட சேரில் நீ உட்காந்து புதுசாக வர கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு தைரியம் கொடுக்கணும்னு எனக்கு சத்தியம் பண்ணுன்னு வாங்கி கேட்டேன். நீங்கள் வந்து ஹவு இயர்லி இன்சூரன்ஸ் வில் கவர்னு கேட்டிங்க, அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருக்குது. ஹவு பவர்ஃபுல் யுவர் ஆர்டிக்கல் இஸ் கோயிங் டு பி. உங்களுடைய எழுத்து இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும், அவங்களோட விதியை மாற்றணும், அங்கே ஒரு ஒளி வரணும், அது உங்களுடைய எழுத்தில் இருக்குது. ஏன்னா இவ்வளோ எல்லாரும் நீங்கள் இதில் வந்து தெர் இஸ் நோ கமர்ஷியல் பெனிஃபிட். whatever everyone is talking, there is no, நாங்கள் இதனால் வச்சு எங்களோட பிஸ்னஸ் வளர்க்க போகிறோன்னு இல்லை. அப்சல்யூட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் we have given all this message.